கப்பிள் ஃப்ரெண்ட்லியோடைய இனிஷியல் பாயிண்ட் என்னவா இருந்துச்சு? எல்லாருமே வந்து கதை யோசிச்சதுக்கப்புறம் டைட்டில் யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் கிடைச்சிச்சு. எல்லாரும் கேட்ட கேள்வி நான் பார்த்துட்டு இல்லை இதுக்காக தான் எதுக்காக ஏற்படுத்தணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ப்ளூ சட்டை வந்து படம் சூப்பரா இருக்குன்னு இருக்காரு. அவர் வந்து ஒரு படம் சூப்பரா இருக்குன்னாருன்னா அப்படி என்ன இருக்குன்னு நிறைய கியூரியாசிட்டி உண்டாக்குச்சு. தேங்க்ஸ் டு தமிழ் டாக்கீஸ் சார் தான், அவர் ப்ளூ சட்டை சார் தான். பிகாஸ் ஏன்னா அவர் நான் தெலுங்குல தான் படம் பார்த்தேன். அண்ட் பார்க்குறப்போ வந்து தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தமிழும் பேசுறாங்க, சென்னையில சென்னை பேக்ராப்ல நடக்கிறனால ஜியோகிராஃபி மட்டும் சென்னை தான் வேணும்னு ஆரம்பிச்சேன். எதனால அந்த சாய்ஸ் சென்னையில இருக்கு? எங்க சென்னை வேற யார் வேணா எப்படி வேணா காமிச்சிருக்கலாம், எப்படி வேணா காமிக்கலாம். பட் ஆனா தெலுங்கு ஆடியன்ஸ் காமிக்கும் போது கண்டிப்பா சென்னைங்கிறது ஒரு ஆத்தென்டிக் சென்னையா காமிக்கிறதுனால அதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டோம். ஏன்னா யோகி பாபு சாருங்கிறவரு நம்ம காமெடியனாவே பார்க்க மாட்டோம். எஸ், ஏன்னா அவர் ஒரு கேரக்டர் தான். அவருக்குள்ள இருக்க எமோஷனல் சைடு இருக்கு, ஃபன் சைடு இருக்கு, ஹீரோ சைடு இருக்கு, எல்லாமே. எஸ். அந்த உங்க லைஃப் ஸ்டோரிக்கு வருவோம். நீங்க எப்படி டைரக்ஷன்ஸ், மணிராஜ் சார் அசிஸ்டன்ட், எப்படி அந்த விஷயங்கள் நடந்துச்சு? சினிமா ஆக்சுவலி சினிமோட்டோகிராஃபர் ஆனு தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஒரு டைலாக் வந்து அங்கங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஹேண்டு கொடுத்துற மாட்டே தெலுங்குல நான் பார்க்குறப்போ, ஸோ கழட்டி விட்டுற மாட்டே தமிழ்ல இருக்கும். அது வந்து லைக் பிளான் பண்ணியா இல்லை அது ரியல் லைஃப்ல இருந்த அந்த விஷயங்களா? தேங்க்ஸ், ரொம்ப நோட் பண்ணுது. ஆக்சுவலி இது ஏன்னா அதான் இந்த கதையில 2 ஒன்று வச்சோம். அவங்க வந்து ஐவிஎஃப்ங்கிற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை உருவாக்குறதுக்கான ஒரு போராட்டம் ஒன்று இருக்குல்ல, இன்னொரு சைடுல உயிர் போயிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம்? அது சிவா அண்ணனுக்கு அன்னைக்கு அவங்க ஒவ்வொரு விஷயத்தை உயிர் கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒரு விஷயம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு, இன்னொரு விஷயத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு உயிர் இங்கே போகுது வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணலாம். பிரபா சார் பர்டிகுலராக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அவர் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் அவர் நோட் பண்ணி அந்த மீட்டிங் கேட்கும்போது எனக்கே அது ரொம்ப ஆக்சுவலி நீங்கள் பார்த்தது அந்த ஒரு 40 மினிட்ஸ், அதுக்கு பின்னாடி ஆஃப் த கேமரா அவர் நிறைய டீட்டெயிலிங்காக பேசினார். நிறைய பேர் மடோன் அஸ்வின் ப்ரோ, மாவீரன் டைரக்டர் கார்த்திக் யோகி ப்ரோ அண்ட் ராம்குமார் ப்ரோ, பார்க்கிங் டைரக்டர், நிறைய பேர் என்ன சார் லப்பர் பந்து அவர் தமிழ் ப்ரோ, எல்லாமே அவங்க எல்லாருமே முன்னாடியே பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்துரு, லோகேஷ், வெற்றிமாறன் சார் படங்கள்ல உங்களுக்கு ஃபேவரட்டான படம் நீங்க பார்த்து உங்களுக்கு வந்து என்னப்பா இப்படி எடுத்திருக்காரு மனுஷன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி டீகோட் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்த ஒரு படம்னா என்னது? இப்போ வரைக்கும் எல்லா படமும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பொல்லாதவன் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க ப்ரோ? நிறைய வாட்டி பார்ப்பேன். நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் டைம் ஏதாவது இருந்தாலும் நான் பொல்லாதவன் தான் பார்ப்பேன். நான் மாறுவேன். ஓ அஸ்வின், உங்களுடைய சாய்ஸாக ஒரு 5 குட் ஃபிலிம்ஸ் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னா உங்களை பார்த்து இல்லை அப்படி சொல்ல நீங்கள் பார்த்து ரொம்ப ஃபிலிம் மேக்கிங் ஆகட்டும் இல்லை இந்த கிராஃப்ட்டுக்கு ஹெல்ப்பான ஒரு 5 படங்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கப்பிள் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு சூப்பரான படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட டேரக்டர் அஸ்வின் தான் இருக்காரு. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ப்ரோ. நீங்கள்? செம்மையா இருக்கேன். படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கு சக்ஸஸ்? ஃபர்ஸ்ட் படம் தானே ப்ரோ? ஃபர்ஸ்ட் படம், தெலுங்கு படம், தமிழ்லையும் டப் ஆயிருக்கு. எஸ், அண்ட் இங்கேயும் நல்லா ரிசீவ் ஆயிருக்காங்க. சூப்பர். ஸோ காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. தெலுங்குலயும் நல்லா போயிட்டு இருக்கு. தெலுங்குல ஹவுஸ்ஃபுல்ஸாவே போயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. நான் தெலுங்குல தான் படம் பார்த்தேன். அண்ட் பார்க்குறப்போ வந்து தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தமிழும் பேசுறாங்க, சென்னையில சென்னை பேக்ராப்ல நடக்கிறனால அது லாங்குவேஜை தாண்டி அந்த எமோஷன் கனெக்ட் ஆயிடுச்சு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால தான் எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த படம் நல்லா ஓடிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்றேன். ஸோ இந்த மேஜிக் நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம்ன்றப்போ எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ப்ராசஸ் ஆஃப் கப்பிள் ஃப்ரெண்ட்லி? இது என்னன்னா, டீமாவே நாங்க ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து வந்தவங்க தான். லைக் நான் டைரக்டர் பாண்டியராஜ் சாரோட அசோசியேட். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது என்னோட டீமில் இருக்க எல்லாருமே என்னோட ஆல்ரெடி தே ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். லைக் டிஓபிலேருந்து எடிட்டர்லேருந்து. ஸோ ஆல்ரெடி டிஓபி தினேஷ் சொல்லிட்டு அவன் வந்து லவ் டுடே, மகாராஜா, லப்பர் பந்த், தெலுங்குல கோட், இந்த படத்தோட டிஓபி அவன். ஸோ அப்புறமா எல்லாம் சேர்ந்தா ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அப்புறமா வாய்ப்பு தெலுங்குல எனக்கு யூவி கிரியேஷன் சொல்லிட்டு அந்த கம்பெனியில் கிடச்சதுக்கப்புறம் ஏன் மிஸ் பண்ணோம், நம்ம ஆப்வியஸாக செம கம்பெனி. ஸோ தெலுங்குலேயும் பிச் பண்ணலாம் சொல்லி தெலுங்குல பிச் பண்ணதுக்கப்புறம் லைக் சந்தோஷ் சொல்லிட்டு ஹீரோ, அவர் சந்தோஷ் சார் தான் கதை கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது.
போயிட்டு அப்புறமா தெலுங்குல யூவி கிருஷ்ணன்ஸும் ஓகேன்ட்டாங்க. ஸோ ஆனால் ஜியாகிரபி மட்டும் சென்னை தான் வேணும்னு அடம் பிடிச்சேன். ஏன்னா அவங்க அடம்லாம் பிடிக்கல, அவங்க ஓகேன்ட்டாங்க. எதனால bro அந்த சாய்ஸ் சென்னையில இருக்கு? எங்க ஏன்னா நான் சென்னை, ஓகே. அதனால எனக்கு சென்னை பத்தி ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் முதல்ல கொண்டு தெரியும். So Okay. அதனால நான் வந்து சென்னையில தான் மெயினா இது பண்ணணும். ஏன்னா கதைப்படி பாத்தீங்கன்னாலே அது நெல்லூர் நெல்லூர், சித்தூர் சித்தூர். எல்லாருமே சென்னை அவங்களுக்கு ரொம்ப பக்கம். தமிழும் அங்க வந்துரும். ஸோ அதனால சென்னை நம்ம இஷ்டம், சென்னையை டேக் இட் ஈஸியா காமிச்சிடக்கூடாது. ஏன்னா வேற யார் வேணா எப்படி வேணா காமிச்சிருக்கலாம், எப்படி வேணா காமிக்கலாம். பட் ஆனா நம்ம தெலுங்கு ஆடியன்ஸ் காமிக்கும் போது கண்டிப்பா சென்னைங்கிறது ஒரு ஆத்தென்டிக் சென்னையா காமிக்கணும். அதனால அதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டோம். கொரில்லா மேக்கிங் அந்த ஆமா ப்ரோ, எப்படி ப்ரோ எடுத்தீங்க? நிறைய இடங்கள்ல வந்து அது ஷூட்டிங்காக நீங்க பெர்மிஷன் வாங்கி எடுத்திருந்தா கூட அப்படி எடுக்க முடியுமா எனக்கு தெரியல. ஆமா, நிறைய இடத்துல பர்மிஷன் வாங்கல, சில இடத்துல தான் பர்மிஷன் வாங்கணும். ஓகே. நான் அதுக்கெல்லாம் அதான் டீம் தான். ம். ஸோ எனக்கு இப்போ தினேஷ்னு ஒரு டிஓபி பக்கத்துல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும்போது இதுக்கு மேல என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸா தான் போனோம், ஃப்ரெண்ட்ஸா படம் பண்ணோம். ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்துச்சு. படமும் நல்லா ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாங்க ஹாப்பி, ஹீரோ ஹாப்பி, ப்ரொடக்ஷன் ஹாப்பி, எல்லாரும் ஆடியன்ஸ் ஹாப்பி, எல்லாருமே ஆடியன்ஸ் ஹாப்பி. அதனாலதான் படம் தியேட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தெலுங்குல ஓகே, ஃபர்ஸ்ட் படம் தமிழ்லயும் பண்றதுக்கான காரணம் ப்ரோ, ஏன்னா வந்து ஒரு நிறைய தமிழ்ல பண்ணணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், அதுக்கு ஒரு பொருட்செலவு இருக்கு. ஸோ தெலுங்கு தாண்டி தமிழ்லயும் பண்ணதுக்கான ரீசன் ப்ரோ? பிகாஸ் சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம் கிரவுண்டு. ஸோ சென்னை அந்த நம்ம அந்த எசன்ஸை பிடிச்சனால கண்டிப்பா இது தமிழுக்கும் கண்டிப்பா செட் ஆகும். ஏன்னா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம யோகி பாபு சார்லேருந்து, சுனில் ரெட்டி சார்லேருந்து, லிவிங்ஸ்டன் சார்லேருந்து, ஸோ எல்லாருமே சென்னையா இருக்கனால, மீன்ஸ் எல்லாமே தமிழா இருக்கனால இன்னமும் ஆடியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ கதையும் இது வந்து இப்போ ஒரு வெறும் தெலுங்கு ஆடியன்ஸ், வெறும் அந்த ரீஜனல் மட்டும் இல்லை. ஸோ அதனால எடுத்ததே பைலிங்குலா எடுத்தீங்களா இல்ல தெலுங்குல கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணி டப் பண்ணீங்களா? யோகி பாபு சார் மட்டும் பைலிங்குலா எடுத்தோம். மீதி Okay. எதுவுமே எங்களால பைலிங்குலா எடுக்க முடியல. பிகாஸ் நாங்க கொரில்லாவா பண்ணனால இப்ப சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ரீடேக் எடுக்க முடியாது. ஆல்ரெடி அதை பிராக்டிஸ் பண்ணி நாங்க போயிட்டோம். ஸோ திரும்ப நாங்க ரீடேக் எடுக்க முடியாதனால ஏன்னா obviously அது இன்னும் போலீஸ்லாம் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க, அதுவே சமாளிச்சுட்டு தான் நாங்க எஸ்கேப் ஆனோம். அதனால நாங்க வெறும் ஒரு லாங்குவேஜ் மட்டும் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணோம். தமிழ்ல டப் பண்ணோம். அந்த டப்பு கூட கிட்டத்தட்ட ரொம்ப கரெக்டா கிளீனா பண்ணோம். அந்த பாமா கூட அந்த லிப்சிங் கூட கண்டிப்பா நம்ம அந்த எழுத்து கரெக்டா மேட்ச் ஆனோம்னா அதெல்லாம் பண்ணோம். பர்ஃபார்மன்ஸ் பத்தியே தனியா நம்ம வரணும். அண்ட் எதுவும் ஆடியன்ஸ் எதுவும் கேட்கலையா ப்ரோ? இப்போ எடுத்துட்டு இருக்கப்போ, ஷூட் எடுத்துட்டு இருக்கப்போ ஜென்ரலா ஒரு கேமரா பார்த்தாலே ஆடியன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க என்ன நடக்குதுன்ற விஷயம்லாம் அங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அங்க ஆலையா? இல்ல இப்ப இந்த பாண்டி பஜார் சீக்வன்ஸ்லாம் வந்து ரூமுக்கு வரியான்னு கேட்பாப்ல, அந்த இடத்துல அந்த பொண்ணு கோச்சிட்டு போவோம். அங்கெல்லாம் ஒருத்தன் வந்து கேட்டாப்ல, என்ன பிரச்சனை, யார் இந்த பையன் எப்படி பொண்ணு சீன்னுங்கிறான் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஷூட்டுன்னு தெரியாது. ஓகே ஓகே. அதெல்லாம் அப்புறமா அவங்க கிட்ட போய் நைஸா ஏடிஸ்லாம் வந்து சமாளிச்சுட்டு, இல்ல இது வந்து படம் அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க. சூப்பர் சூப்பர். அந்த டிஃபிகல்டிஸ் அங்கங்க இருந்திருக்கு. ரொம்ப இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. அண்ட் படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு எதுக்காக படம் கொடுத்துருக்காங்க, சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். படம் பாக்குறப்போ இந்த படத்துக்கு பார்த்துதான் சென்சார் கொடுத்தாங்களா அப்படின்ற டவுட் ஆயிடுச்சு. எதுக்காக இந்த படத்துக்கு எனக்கு தெரியலையே. நீங்க கேட்கிற இதுக்கு வந்து எனக்கும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஆக்சுவலி அது ஏன்னா நம்ம டீசர் ரிலீஸ் பண்ணிட்டோம், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டோம், ப்ரோமோ பண்ணிட்டோம், எல்லாமே வெளில வந்து சாங் ரிலீஸ் பண்ணிட்டோம். எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பார்ட் வந்து டைட்டில்னால அந்த டைட்டிலை நீங்க மாத்துனீங்கன்னா நாங்க வேற யூஏ கொடுக்குறோம் அப்படின்னும். ஸோ அந்த ஒரு இல்லை ஃப்ரெண்ட்லி கப்லாம் மாத்திக்கோங்க. பட் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பயங்கரமான சப்போர்ட். ஸோ அவங்க உனக்கு என்ன வேணும், நீ இதுதானா, சரி ஓகே அப்படின்னு அவங்க எடுத்த கால் தான். ஏன்னா இதனால 20-30% ஆஃப் ரெவன்யூவும் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாமே அவங்க ஓகே உன் இஷ்டம், உனக்கு என்ன பார்த்துக்கோ அப்படின்னா. இந்த டைட்டில்னால அந்த டைட்டிலுக்கு ஏதான் கொடுக்குறாங்களா? அந்த டைட்டில் ஏதா கொடுக்குறாங்கன்னு எனக்கே அப்பதான் தெரியும். அது வரைக்கும் இது முன்னாடியே தெரிஞ்சுதான் மேபி யோசிச்சிருப்போம். பட் அன்னைக்குதான் தெரிஞ்சு. எனக்கு என்னன்னா இதனாலதான் இந்த படம் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இன்னும் போயிட்டு இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த டைட்டில்னாலையும் இந்த சர்டிபிகேட்னாலையும் எதனால எப்படி இருக்கு, நீங்க ட்ரீட் பண்ண விதமும் ட்ரைலர்ல பாக்குறப்ப கூட கொஞ்சம் அடல்ட்டா லைட்டா ட்ரீட் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் டீஸ் பண்ணியிருந்தீங்க ஆடியன்ஸை பிக் பண்றதுக்காக. அது டெசிஷன்னா வந்து அப்படிதான் பிளான் பண்ணீங்களா இல்ல? டீசர் அப்படி இருக்கும், பட் ட்ரெய்லர் கம்ப்ளீட்டா கொஞ்சம் மாத்தணும். ட்ரெய்லர் வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலா தான் போயிருப்போம். டீசர் மட்டும் தான் நாங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணோம். அண்ட் அதுவும் ட்ரீட் பண்ணோம்னா அது ரொம்ப பயங்கரமா இதெல்லாம் ட்ரீட் பண்ணாலும் இல்ல, அதையும் நாங்க என்ன நேச்சுரல் வேவோ ஒரு கப்பல் எப்படி இருப்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க ட்ரீட் பண்ணோம். ஸோ அந்த இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இதுவும் இருக்கு, லைக் ஃபேமிலிஸும் உள்ள கரெக்டா ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் வராங்க, எடுத்தோடனே வர மாட்டேங்கிறாங்க. அண்ட் அதுவும் அந்த குழந்தைங்களாம் வீட்டுல விட்டுட்டு தான் வரணும்.
ஸோ அந்த ஏன்றனால. விஷயம் இப்ப எங்க அண்ணனே அப்படிதான், எங்க அண்ணன் பையனை கூட்டு போக முடியல ஒரு 2 வாட்டி. ஸோ அந்த மாதிரி யாருக்கையா வீட்டுல விட்டுட்டு தான் வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா கம்ப்ளீட்டா வேறதான் உள்ளார. இதுக்கு ஏதாவது அதுதான் எல்லாரும் கேட்ட கேள்வி. நான் பார்த்துட்டு இல்ல இதுக்காக தான் எதுக்காக ஏ கொடுத்துருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது கப்பல் ஃப்ரெண்ட்லி அந்த டைட்டிலுக்காக என்றது வந்து ஆமா எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஷாக்கு தான். சூப்பர். அண்ட் இந்த படம் இன்னும் எங்க பூம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ப்ளூ சட்டை வந்து படம் சூப்பரா இருக்குன்னு இருக்காரு. அவர் வந்து ஒரு படம் சூப்பரா இருக்குன்னாருன்னா அப்படி என்ன இருக்குன்னு நிறைய கியூரியாசிட்டி உண்டாக்குச்சு. சோ அத பத்தி சொல்லுங்க அந்த விஷயம்லாம். அவர் தேங்க்ஸ் டு தமிழ் டாக்கீஸ் சார் தான், அவர் ப்ளூ சட்டை சார் தான். பிகாஸ் ஏன்னா அவர் ப்ரெஷ் ஷோ பார்த்தோம். ப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே அந்த விமர்சனத்துக்காண்டி நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு. அப்போ வந்து அவர்கிட்ட நிறைய டவுட்ஸ் அவர் கேட்டிருந்தாரு, எப்படி இதெல்லாம் எடுத்தீங்க அப்படிங்கும்போது. அண்ட் அந்த நேரத்தில் அவர்கிட்ட நான் ரிவ்யூவும் கேட்கல, என்ன சொல்ல போறீங்க சார். அவரும் என்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு சொல்லவே இல்லை. அந்த எத்திக்கல் ப்ராசஸ் அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறமா நான் உங்க ரிவ்யூ கண்டி வெயிட் பண்றேன் சார் மட்டும் சொன்னேன். அவரும் ஓகே கண்டிப்பா நான் தோன்று சொல்றேன்ப்பா அப்படின்ட்டு போனேன். அடுத்த நாள் காலைல பார்த்தோன்னே எனக்கு ஷாக். ஏன்னா அவர் ஏர்லி மார்னிங்கா போட்டார் போல. நான் எந்திரிக்கிறதுக்குள்ளார அந்த ரிவ்யூ அதுக்குள்ளார எனக்கு நிறைய மிஸ்டேக் பார்த்தா இவர் நல்லா சூப்பரா சொல்லியிருக்காரா அப்படிங்கும்போது அது ஒரு பயங்கரமான பூஸ்டா இருந்துச்சு. அவருக்கான ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த நேரத்தில் அவர் பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தது. அவர் மட்டும் இல்ல, எல்லா ரிவ்யூஸ்மே ஆகட்டும் படம் நல்லா இருக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா ப்ரொமோஷனும் பெருசா நான் பார்க்கல. படம் ரிலீஸ் ஆகி எல்லா வேர்ட் ஆஃப் மவுத்ல எல்லாருமே இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ல கியூரியஸ் ஆகி எல்லாருமே தியேட்டர் ஃபுட்ஃபால் அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன். Day 1 Day 2 அந்த ஃபுட்ஃபால்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு ஜெனரலா? இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா தெலுங்குல எல்லாம் ஹவுஸ்ஃபுல்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா தெலுங்குல ப்ரொமோஷன் பீக்ல இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க பிளான் பண்ணதே அந்த மாதிரி தமிழ்லயும் கரெக்டா பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது ஒரே நாள் ரிலீஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சிச்சுவேஷன். மேபி 1 வீக் கழிச்சு பண்ணியிருந்தா மேபி மாற்றம் இருந்திருக்கும். பட் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணனால அது அண்ட் எல்லாமே மெயின் ப்ரெஸ் தான். நீங்க ப்ரெஸ் எல்லாருமே அந்த டைம்ல ஒரு ஹெல்ப் பண்ணது தான். ஓபன் பண்ணாலே பாசிட்டிவிட்டி தான். எங்கேயுமே எந்த சைட்லயும் ஒரு 1 or 2 ஏதோ ஒன்று இருந்திருக்கு போல. அதுவும் நோட் பண்ணிருக்கேன். 1 or 2 இருந்திருக்கு. ஆப்வியஸா அதுவும் பார்த்தா அவங்களோட கருத்தும் ஒரு சில இதெல்லாம் வேலிடாம. உங்களுக்கு வந்ததுல இது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு, கொஞ்சம் மாத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணது வந்த ரிவ்யூஸ்ல நீங்க பார்த்துட்டு? ஆக்சுவலி மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா எல்லாருமே சடன் குட் பாய்ஸ் தான் என்னோட மேட்டர். கடைசியா நான் வச்சிருக்கிறது லைஃப் இஸ் ஆல் அபௌட் சடன் குட் பாய். அது கொஞ்சம் அதுக்கு நான் முன்னாடியே ப்ரிப்பேரும் பண்ணேன். ஆனா மெட்டஃபிரிக்கலா பண்ணேன். அந்த சடனை காமிக்கிறது வந்து ஒரு சில பேர் இது ஏன் இவ்வளவு சடனா வருது அப்படிங்கிறது அந்த விஷயம். சடனான்றதுதானே சடன் குட் பாய்ஸ் தான். ஸோ அந்த ஒரு ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. அண்ட் அது அவங்களுக்கும் தேங்க்ஸ் தான். ஒரு சில ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் சிபிஎஃப்சிக்கு மெயில் பண்ணி ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க முதல் கொண்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ரொம்ப யதார்த்தமா நீங்க காட்டிருந்தீங்க. எமோஷன்ஸ் வந்து நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த ட்ராஜடியை எப்படி வேணா மாத்திருக்கலாம். ரொம்ப ட்ராஜடியா அள வச்சு ஹார்ட் ஹிட்டிங்கா கூட நீங்க வெளில அமைச்சிருக்கலாம் நீங்க நினைச்சிருந்தா. ஆனா அதை வந்து அதையும் வந்து ஒரு ஃபீலா பார்ட் ஆஃப் த லைஃப்ன்ற மாதிரி மாத்தி ஒரு குட் மெமரிஸா அமைச்சிருந்தீங்க. அந்த ட்ரீட்மெண்ட்கான ரீசன் ப்ரோ ரியாலிட்டியா தான் வைக்கணும்னு தோணுச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயம் சோகத்தையும் சரி ரொம்ப டீப்பா காமிச்சிடணும். நம்ம லைஃப்ல நம்ம பாக்குறோம்ல, அதுக்கான இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம கிளீனா காமிக்கலாம். இப்போ டெத்துங்கிறத நிறைய காமிக்கலாம், நிறைய விதத்துல காமிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஷார்ட்ல காமிச்சா கன்வே பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு அது இன்ஃபர்மேட்டிவாகவும் சொல்லணும், அது கரெக்டா மெட்டஃபரிக்கலாக அது கரெக்டா அந்த இடத்துல வச்சோம். ஸோ அதனால தான் ரொம்ப மெல்லோ ட்ராமாட்டிக்கா ஆக்கிருக்கலாம். ஆக்குறதுக்கு ஸ்கோப்பும் இருந்துச்சு, நிறைய யோசிச்சோம். பட் அப்புறமா தான் வேணாம், ரைட்டிங்லேயே இல்லை, இது ரொம்ப மெல்லோ ட்ராமாட்டிக்கா இல்லாம நம்ம ஒரு நல்லா ஒரு நீட்டா ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவோம், லைட் ஹார்ட்டடா ஒன்று பண்ணுவோம். ஸோ ஏன்னா எண்டு வந்து மேபி சேடா இருந்தாலும் அது அப்புறமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா தான் முடிக்கணும்னு சொல்லி தான் படத்தை முடிக்கணும் தான் பிளான்ல இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. அண்ட் கப்பல் ஃப்ரெண்ட்லியோடைய இனிஷியல் பாயிண்ட் என்னவா இருந்துச்சு ப்ரோ? ஸ்டார்டிங் இந்த ஒரு லைன்ல இருந்து வந்துச்சா இல்ல ஒரு சீன்ல இருந்து இதை டெவலப் பண்ணீங்களா? எங்க இருந்து ஆரம்பிச்சு? அது ஒரு பெரிய கதை. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரில்லர் கதை எழுதிட்டோம். ஓகே. அப்புறமா என்ன பண்ணோம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு தினேஷ் தான், அவன் தான் கேமராமேன், அவன் தான் ஐடியா கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப அந்த த்ரில்லர்ல என்னன்னா அது ஒரு ஹுக் வச்சு அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ அது ஷார்ட் ஃபிலிம்லேயே நம்ம யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டா அது ஃபீச்சரா கன்வெர்ட் ஆக முடியாது. ஏன்னா நம்ம அந்த ட்விஸ்ட் ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டோம். ஸோ இப்போ ஷார்ட் ஃபிலிம்க்கு ஏதாவது ஒன்று யோசிப்போம் அப்படிங்கும் போது தான் எல்லாருமே வந்து கதை யோசிச்சதுக்கு அப்புறம் டைட்டில் யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் கிடைச்சிச்சு கப்புள் ஃப்ரெண்ட்லி. அதுதான் இப்போ கப்புள் ஃப்ரெண்ட்னா 2 பேர் உள்ளார போறாங்க, செக் இன் ஆறாங்க. ஆனா அவங்களோட மோட்டிவ் வேற ஏதாச்சும், அந்த மோட்டிவ் இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டா. அப்போ என்ன மோட்டிவ் ஆகும்னா அதை வச்சுதான் நாங்க அந்த பாயிண்ட பிடிச்சோம்.
முடிச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எங்க போனாலும் கால்ஸ் வந்தா எல்லாருமே எங்களுக்கு அந்த படமே பண்ணு, அந்த ஷார்ட் ஃபிலிமே திரும்ப படம் பண்ணணும். சரி இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் படமா கன்வெர்ட் ஆனா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் அதுல இருந்து தான் டிரைவ் ஆச்சு. ஓகே ஓகே. இந்த ஷார்ட் ஃபிலிம் எப்போ ரிலீஸ் பண்ணீங்க? 2022 ரிலீஸ் பண்ணீங்க. டியூரேஷன் ப்ரோ அப்போ என்னவா இருந்துச்சு அந்த ஸ்டோரி? 15 minutes. இதே இல்ல ஸ்டோரி கம்ப்ளீட்லி டிஃபரண்ட், கேரக்டர்ஸ் மட்டும் சேமா இருக்கும் சிவா மித்ரா. ஓகே. ஆனா ஸ்டோரிக்கும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நைஸ் நைஸ். சோ இப்பதான் புரியுது அந்த கப்பல் ஃப்ரெண்ட்லி ஏன் நீங்க வந்து விடலன்ட்டு. ஏ சர்டிபிகேட் கொடுத்தாலும் ஆமா, ஏன்னா டைட்டில் மூலியமா தான் எங்களுக்கு அது வந்துச்சு. அது அது வந்து பயங்கரமான அது டைட்டில் ஆடியன்ஸை புல் பண்றது உண்மைதான் ப்ரோ. ஏன்னா கப்பல் ஃப்ரெண்ட்லி என்ன வித்தியாசமா இருக்கு, ஏ சர்டிபிகேட் ஒருவேளை அப்படி இப்படி இருக்குமோன்னு யோசிச்சு போய் பார்த்தா சூப்பரா இருக்கே அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி ப்ரோ, லைக் ரிஹர்சல்ஸ் இருந்துச்சா? இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப யதார்த்தமா நேச்சுரலா இருந்துச்சு. அதை பத்தி சொல்லுங்க. என்னன்னா இப்ப நாளைக்கு ஷூட்னா அவங்க 1 வீக் முன்னாடியே வர வச்சிரும். ஓகே. ஸோ சந்தோஷ் சாரையும் மானசாவையும் வர வச்சிட்டோம்னா ஈச் அண்ட் எவ்ரி டைலாக்ஸ் ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் பண்ணிடும். இப்படிதான் நீங்க உங்க பொசிஷன் இருக்கும், இப்படிதான் நீங்க பேசணும், இந்த மாடுலேஷன் எல்லாமே அவங்க ஆக்சுவலி பேசிக்கா அவங்களே நல்லா பெர்ஃபார்ம். ஸோ ரிஹர்ஸ் பண்ணிடும். இப்போ கொரில்லானால என்ன பண்ணா ஸ்பாட்டுக்கே போய் ரிஹர்ஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ போன்ல ஒரு கேட்ரேஜ்னு ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த ஆப்பை வச்சு அது லென்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு தெரியும். அதுவே ஓகே சொல்லிதான் தெரியும். ஸோ இப்போ என்னன்னா இப்போ அந்த ஸ்பாட்ல போய் இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் சீனா இருந்தாலும் பாண்டி பஜார் சீனா இருந்தாலும் என்ன சீனா இருந்தாலும் நம்ம அப்படியே அங்கேயே நம்ம ரிஹர்ஸ் பண்ணுவோம். சொன்னா அவங்களுக்கும் இன்னும் ஈஸியா இருக்கும் டேக் அப்போ. ஸோ ஓகே இப்படிதான் நம்ம பேச போறோம், இப்படிதான் நடக்க போகுதுன்னு. ஸோ எங்களுக்கும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸா அது ஈஸியா கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்கு முன்னாடியான மெனக்கடல் ரிஹர்சல்ஸ் தான். ரிஹர்சல்ஸ் ரொம்ப மீன் தான் நான் பண்ணல. அது பெரிய பிளஸ். அது கொரில்லா எடுக்கிறப்ப நம்ம அங்க போய் ப்ராக்டிஸ் பண்றோம். ஆனா ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. இன்னொரு நாள் போனா அங்க ஏதாச்சும் ஒரு புது கடை வந்திருக்கும், வேற ஒரு சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கும். அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்திருக்கா? அந்த மாதிரி நடந்திருக்குன்னா இப்ப நம்ம ஆளுங்க தான் லைக் இப்போ பப்ளிக் தான். நம்ம திடீர்னு ஏதாவது சண்டை சீன்னா அவங்க நாட்டுல தடுக்க பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு தடங்கள் இருக்கதான் செய்யும். அந்த நேரத்துல எல்லாம் அதெல்லாம் ஸ்பாட் தான். அதெல்லாம் ஒரு சில டைம் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல எல்லாம் ஹீரோ ஹீரோயின் 2 பேர் வந்துட்டு இருப்பாங்க. சிவா மித்ரா வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரு ஒரு பஸ் கிராஸ் ஆகும், ஹீரோ இப்படி கை வைப்பாரு, ஸ்டாப் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் நேச்சுரலா அது பண்றதுதான். நம்ம வெறும் டைலாக்கோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தாண்டி அது எல்லாமே பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சூப்பர். அண்ட் இந்த படத்தை நான் லீனரா ட்ரீட் பண்ண காரணம் என்ன ப்ரோ? ஸ்டார்டிங்ல அவங்க ரூமுக்கு போறாங்க, அங்க இருந்து கட் பண்றாங்க, அதுக்கப்புறம் கதைக்குள்ள வராங்க, இன்டர்கட்டா அப்பப்ப வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த பேட்டர்ன் எப்படி சூஸ் பண்ணீங்க நீங்க? இது எதுக்காக இருந்துச்சு ப்ரோ? ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் லீனியரா போனா தான் பிளான் பண்ணோம். சோ லீனியரா போகும்போது அந்த ஸ்டோரியோட ஆர்க் அது மாதிரி கியூட்டா இவங்க 2 பேர் பட் நம்மளுக்கு நல்ல ஒரு கொஸ்டின் மார்க்கான ஹுக் இருந்துகிட்டே இருக்கணும். மேபி நான் லீனியரா பண்ண இன்னும் கியூரியாசிட்டி டெவலப் ஆகும். ஸோ இவங்க 2 பேர் ஏன் அங்க போனாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தா அது இன்னும் நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும். திரும்ப அப்புறமா இங்க பாஸ்ட்டுக்கு வந்துட்டா அவங்களோட அந்த மொமெண்ட்ஸ் நல்லா இருந்துருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம அந்த கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணுவோம். அண்ட் பிளேவே எந்த இயர்னு நம்ம சொல்லல, அது எந்த இயர். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க்கோடயே இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ் தான். அண்ட் இங்க ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இது வந்துருச்சா இல்ல எத்தனாவது டிராஃப்ட்ல ப்ரோ இந்த கதையை நீங்க ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணீங்க? 2.5-3 monthsல முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போக 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 மெருகேறிச்சு. இன்னும் கிறிஸ்ப் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இன்னும் ஷார்டன் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டிராஃப்டா சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டிராஃப்ட்ஸ் மேம் போட்டு. ஓகே ஓகே. ஏதாச்சும் ஆல்டர்னேட் இருந்துச்சு அப்புறம் நீங்க யோசிச்சிருந்திருப்பீங்க, கிளைமேக்ஸ் வேற யோசிச்சிருப்பீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு சீன்ஸ் வேற யோசிச்சிருந்திருப்பீங்க, ஆனா அதுக்கு பதிலா இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ஓகே, அந்த மாதிரி எதுவும் வரல. ஆனா லொகேஷன்ஸ் மட்டும் மாறும். ஓகே. இப்போ ஒரு சீன்லாம் ஸ்டம்பிள்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பொண்ணை கலாய்ப்பான். பொண்ணை பார்த்தா ப்ராஜெக்ட் கிடைச்சிடும். அதெல்லாம் நாங்க லொகேஷன் வேற எங்கேயோ வச்சிருந்தோம். பட் அந்த நேரத்துல ஓகே நம்ம இதுவும் லைவா ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த ஐடி கம்பெனி கீழே அது வைக்கலாம்னு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். ஆனா அப்புறமா கட் பண்ணா இது வேற ஒரு லொகேஷனா ட்ரீட் பண்ணி பார்ப்போம். அப்புறமா அந்த நேரத்துல அந்த 1 hour கேப்ல ஒரு டீ கடையை தேடி அங்க பிடிச்சோம். ஸோ அந்த க்ரௌடு சரி எல்லாருமே உண்மையானதுதான். இப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா இல்ல அந்த க்ரௌட்ல இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் தான். அந்த க்ரௌட்ல இருக்கிறதுல ஒரிஜினல் தான். ஒரு சில இந்த பாண்டி பஜார் சீக்வன்ஸ்ல மட்டும் ஜூனியர்ஸ் கொஞ்சம் அவங்களா ஃபீல் பண்ணாங்க. முக்கியமான விஷயம் எப்படி யோகி பாபு சாரோட கால் ஷீட் வாங்குனீங்க? ரொம்ப பிஸியா ஓடிக்கிட்டு இருக்காரு. அவருடைய போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ்வலா அவர் ஒரு ஃபன்னி கேரக்டர் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அவர் ஒரு ஃபன்னி கேரக்டரா இருந்தாலுமே அவருக்குன்னு கடைசியில ஒரு எமோஷன் இருந்து அவர் சப்போர்ட் பண்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது சொல்லுங்க. ஏன்னா யோகி பாபு சாருங்கிறவரு நம்ம காமெடியனாவே பார்க்க மாட்டோம். ஏன்னா அவர் ஒரு கேரக்டர் தான். அவருக்குள்ள இருக்க எமோஷனல் சைடு இருக்கு, ஃபன் சைடு இருக்கு, ஹீரோ சைடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இப்ப சென்னைன்னு நம்ம கதை எடுத்துக்கிட்டோம். ஸோ தமிழ்ல இருக்கிற அந்த எசன்ஸ் யோகி பாபு சாருங்கிறது ஒரு மெயின். தெலுங்குலும் பாத்தீங்கன்னா யோகி பாபு சாருக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ யோகி பாபு சார் நம்ம
கரெக்டாக ட்ரீட் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டேன். கால் ஷீட்டும் கொடுத்துட்டாரு அவரு. ஏன்னா எனக்கு எந்த இதுவும் இல்லை. அவர் நேற்று கூட கால் அடிச்சு பேசினாரு. அதெல்லாம் செம. அவரு இத்தனைக்கும் நாங்கள் நைட்டு 2-3 மணி வரைக்கும்லாம் அவரை வச்சு அவர் எதுவுமே சொல்லலை. நைஸ், சூப்பர் தான் அவரு. அண்ட் தென் வந்து படங்கள் வந்து சென்னையில எங்கெங்க இடத்துல எடுத்தீங்க ப்ரோ? பாக்குறப்ப நிறைய இடம் இருந்துச்சு. அந்த வீடு எந்த இடத்துல ப்ரோ இருக்கு? சிவாவோட வீடா? ஆமா, சிவாவோட வீடு ஒரு இடம் கிடையாது, அது ஒரு ஆமா. சிவாவோட டெரேஸ் வந்து பெரும்பாகும் செம்மஞ்சேரி எடுத்தோம். ஏன்னா ஹவுசிங் போர்டு அதை தாண்டி அதுக்கு ஆப்போசிட்டா ஃபுல்லா ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கணும்னு பிளான் பண்ணோம். அதனால டெரேஸ் அங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பால்கனியும் அந்த எக்ஸ்டீரியர் வந்து ஜாஃபர் கான்பேட் அசோக் நகர் கிட்ட எடுத்தோம். ஸோ அந்த இன்டீரியர் வந்து மயிலாப்பூர்ல இருக்கிற பிஎஸ்என் குவார்டர்ஸ்ல எடுத்தோம். ஸோ பாத்ரூம் செட்டு அது வந்து அங்க பக்கத்துல சின்னதா ஒரு செட்டு மாதிரி. ஸோ எல்லாமே ஒரு 3-4 இடத்துல எடுத்து மெச் பண்ணதுதான் அது. சிவாவோட ப்ரோ. ஆமா, அது தெரியக்கூடாதுன்னு இப்போ எடுத்தது அப்படின்றீங்களா? சூப்பர். அண்ட் ஒரு டைலாக் வந்து அங்கங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஹேண்ட் கொடுத்துட மாட்டேன் தெலுங்குல நான் பார்க்குறப்போ. ஸோ கழட்டி விட்டுற மாட்டே தமிழ்ல இருக்கும். ஸோ அந்த சில விஷயங்கள் எல்லாமே பர்டிகுலரா அந்த டைலாக் ரிப்பீட் ஆகிற விஷயங்கள் வந்து ப்ரோ அது வந்து லைக் பிளான் பண்ணியா இல்ல அது ரியல் லைஃப்ல இருந்த அந்த விஷயங்களா? தேங்க்ஸ், ரொம்ப நோட் பண்ணுது. ஆக்சுவலி இது ரியல் லைஃப்ல எதுவுமே ரியல் லைஃப்ல இல்ல. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து உனக்கு பேசவே வராது அப்படிங்க, உனக்கு பேசவே வராது, நீங்க மாట్లాடமே வராது కదా, அந்த விஷயம் செப்தான் விஷயம், கழட்டி விட்டுற முடியும், இது எல்லாமே கேட்டுட்டே இருக்கணும். அங்க கேட்டுட்டே இருந்தாதான் நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்துனே இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு கடைசியா வந்து உனக்கு பேசவே வராது அப்படின்னு சொன்னா அந்த படத்தோட எண்டே முடியும். ஸோ அப்பதான் பயங்கர கனெக்டிவிட்டியா இருக்கும். அண்ட் ஆல்சோ நார்மலா பொண்ணுங்க பசங்க பேசுறது உனக்கு தான் பேசவே வராது. நைஸ் ப்ரோ. அது சில நீங்க சொல்றப்ப கூட அந்த கடைசியில அந்த பொண்ணு அந்த சொல்ற விஷயம் அங்க இருப்பாங்க, இமேஜினேஷன் அங்க இருக்கப்ப கூட அது ஒரு மாதிரி பிளசண்டா அவரும் ஃபீல் பண்றது வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அந்த வேர்டிங் போட்டிருப்பீங்க வந்து இந்த உலகத்துல வந்து எல்லாமே சடனா தான் நடக்கும், லைஃப் இஸ் ஆல் அபௌட் சடன் குட் பைஸ், இது வந்து உங்க பர்சனல் லைஃப் கனெக்ட் ஆகிற விஷயமா இல்ல இது இந்த கோட் வந்து எப்படி நீங்க பிடிச்சீங்க? கதை எழுதும் போது 2 கோட் வச்சுதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் கோட் வந்து லைஃப் இஸ் a series of memories once it was just a simple moments. ஸோ நம்ம இப்போ நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கோம், சிம்பிள் மூமெண்ட்ஸ் தான், அது ஒரு பயங்கரமான மெமரி ஃபியூச்சர்ல நம்மளுக்கு. ஸோ அந்த மோட்டிவ் தான். இது வந்து ஒரு இதுல ஒரு கோட்டா இருக்கும்ல அந்த ஸ்டார்டிங்ல குருவி கொண்டு வந்து அப்படி வரும். ஓகே. ஸோ அந்த கோட், ஸோ அது நம்ம என்ன அந்த சிம்பிள் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த சிம்பிள் மூமெண்ட்ஸ் என்னன்னு டிரைவ் பண்ணோம், அதுதான். செகண்ட் ஹாஃப்ல வந்து சடன் குட் பைஸ், லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பைஸ், ஹேண்டில் வித் கேர் அப்படின்னா. ஸோ அந்த சடன் குட் பைஸ் என்ன அப்படிங்கிறது தான் நாங்கள் செகண்ட் ஹாஃபாக பிளான் பண்ணோம். ஸோ இந்த 2 கோட் ரொம்ப படமா பார்த்தீங்கன்னா அந்த 2 கோட் தான் மெயின். அந்த 2 கோட்ல தான் அந்த மொத்த படமும் அடங்கும். எஸ் அதுதான். அந்த குருவி ஸ்டார்டிங்ல அந்த பறந்து போற விஷயம் அதெல்லாமே எப்படி ப்ரோ அது மெட்டஃபரிக்கா எப்படி நீங்க ட்ரீட் பண்ணீங்க? எப்படி வந்து யோசிச்சு அந்த தாட் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா ஆனா எல்லாமே முன்னாடியே சொல்லிடலாம் தான். ஒரு குருவி கொண்டு போய் ஃபர்ஸ்ட் போய் ஒரு வீட்டுல உட்காருது, அந்த வீட்டுல தான் இவங்க திரும்ப போய் வாடகைக்கு போவாங்க. ஸோ இது எல்லாமே முன்னாடியே சொல்லிடுவோம். அந்த டெத்தை கூட அந்த குருவி மூலியமா தான் சொல்லணும்னு யோசிச்சோம். அந்த இறகு மட்டும் இறகும் விழும் போது அந்த இது படிப்பாப்புல, அதே மாதிரி குருவி கூடு கட்டிட்டு கீழே வரும்போது அந்த சமாதி இருக்கும். ஸோ எல்லாமே அந்த அந்த குருவிங்கிறது சிவா அண்ட் மித்ரா சோல் கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு இன்னும் எண்ட் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சூப்பர் ப்ரோ. அண்ட் ஹீரோயினுக்கு வந்து அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோயினோட இன்ட்ரோ சீனே அவங்க மோட்டர் போட்டு மறந்துருப்பாங்க, ஹாஸ்டல் மேடம் வந்து திட்டிட்டு இருப்பாங்க 16வது தடவை ஒவ்வொரு வாட்டி மோட்டர் போட்டு மறந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருப்பாங்க. ஃபோன் பாஸ்வேர்டு மறந்துருப்பாங்க, 2 வாட்டி ஃபோன் பாஸ்வேர்டு போடுவாங்க. இன்னொன்னு இப்ப பர்ஸ் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள்ல வரும், அது வரும். இன்னொன்னு இன்டர்வியூ மறந்துருப்பாங்க இவங்க. ஸோ ஃபர்ஸ்டே வச்சிருப்போம். அது இத பார்த்து இத கனெக்ட் பண்ணி அப்படி பார்த்தா கனெக்ட் ஆகும். ஆமா, அது வந்து ஃபர்ஸ்டே கனெக்ட் பண்ணிர வேண்டாம் தான். அவங்க ஸ்டார்ஸ் மேல பார்த்தா அந்த அப்படியே ஓவல்ல சுத்தும். சோ அவங்க மைண்ட் அப்பவே ஒரு கொலாப்ஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சோ எல்லாமே ஃபர்ஸ்டே வெச்சிருக்கோம், ஆனா சொல்லிர வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமா, அது அவங்க அது வந்து ஃப்ளோல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம்னா மேபி அப்புறமா அதுக்கு வெயிட் பண்ற மொமெண்ட் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, வேண்டாம். நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி அப்படி எழுதுனீங்களா இல்ல ஜெனரலா ஃப்ளோல அப்படியே எழுதிட்டீங்களா? ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் தான் அந்த கோட் தான் முடிவு பண்ணேன். அந்த கோட்ல இருந்தா நம்ம சிம்பிள் மூமெண்ட்ஸ் தான் முடிவு பண்ணேன். சிம்பிள் மூமெண்ட்ஸ் எப்படி இப்போ இவங்க 2 பேர் யாரு, இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ மித்ரா யாரு, சிவா யாரு, இவங்க 2 பேரோட செப்பரேட் கேரக்டர்ஸ் என்ன, இவங்க சென்னையில வந்து என்ன பண்றாங்க. ஸோ இப்படி ஃப்ளோல போகும்போது தான் இப்போ இவங்க 2 பேர் மீட் பண்றதுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்.
ஆனா அந்த மீட் பண்ற நேரம் வந்து ஐயோ இந்த நேரத்துல இவங்க மீட் பண்ணுவாங்கன்னா தெரியுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவங்க மீட் பண்ற சுச்சுவேஷனும் கொஞ்சம் புதுசா இருக்கணும். அதுக்கு தான் அந்த இது வச்சோம். அந்த அவர் பைக் புல்லிங் பண்ணிட்டு அந்த பொண்ணு காசு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி பில்ட் பண்ணோம். ஸோ பில்ட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் டே வந்து திரும்ப இவங்க 2 பேரும் மீட் பண்ணணும். இப்போ மீட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் டே இவங்க எப்படி மீட் பண்ண போறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து அந்த திரும்ப அந்த சீட்டு தான் அந்த ஃபோன் நம்பர் மூலியமா அவங்க மீட் பண்றாங்க. ஸோ அதுல இருந்தா பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ கிராஃபா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டோம். இந்த பாயிண்ட்ல இவங்க ரைஸ் ஆனோம். ஆனா அது எந்தெந்த டைம்ல எப்படி ரைஸ் ஆனோங்கிற சீன்ஸ் மட்டும் நோட் பண்ணி மெர்ஜ் பண்ணோம். மொமெண்ட்ஸ் அப்படியே போட்டு மெயின் மொமெண்ட்ஸ் தான். அந்த மொமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இது ஒரு நார்மல் மொமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 அந்த மாதிரி நம்ம பண்ணோம். இது நல்லா இருக்கு, இது பக்கம் நல்லா இருக்கு. ஆனா இதை தாண்டி ஷிவாவுடைய அண்ணா அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அவங்க பேரண்ட்ஸ் மித்ரா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி. சோ இது இன்னும் ஆட் ஆன் ஆகுது. சோ இந்த ப்ராசஸ் இது வைக்கணும்ன்ற தாட் எப்படி வந்துச்சு? ஏன்னா இதுவே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கு. அதை தாண்டி அதை வைக்கிறதுக்கான ரீசன்ஸ் ப்ரோ? ஏன்னா அதான் இந்த கதையில 2 ஒன்று வச்சோம். அவங்க வந்து ஐவிஎஃப்ங்கிற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை உருவாக்குறதுக்கான ஒரு போராட்டம் ஒண்ணு இருக்குல்ல, இன்னொரு சைடுல உயிர் போயிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அது சிவா அண்ணனுக்கு அன்னிக்கு அவங்க ஒவ்வொரு விஷயத்த உயிர் கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒரு விஷயம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு உயிர் இங்கிருந்து போகுது உலகு. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணலாம் அப்படி மெட்டஃபரிக்கா அப்படி ட்ரீட் பண்ணிருக்கீங்க. ஆமா ப்ரோ, போயிட்டு இருக்கு. அந்த வச்சு கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற. கடைசியில அவங்க வந்து ஒரு குழந்தையை தத்து எடுப்பாங்க. நைஸ். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க அண்ணன் டிசிஷன் எடுக்கிறாங்க, நமக்கான வாரிசு நம்ம பெத்துக்கு தான் உருவாக்கணும்னு கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ அது சொல்லிடலான்னு தோணுச்சு எனக்கு. அது இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஏன்னா எல்லாமே ஐவிஎஃப் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் ஒன்று சொல்லியிருந்தீங்க. இந்த பக்கம் மித்ரோட ஃபேமிலி வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து அவங்க அப்பா சிவாவை கட்டி பிடிக்கிறப்போ அது ரொம்ப எமோஷனலா அவர் ரீசன் சொல்ல போறப்போ கட்டி பிடிச்சிருவாரு. ஸோ அந்த மூமெண்ட் அந்த எமோஷன் அங்க பிரேக் ஆகுன்றதை எப்படி ப்ரோ ஃபார்ம் பண்ணீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா ஓப்பன்லையும் காமிச்சோம், மிரட்டி கூட்டினே சித்துருவா அப்படின்னு. உங்க பையனை பிடிக்கல, அந்த பையனை தருதுன்னு இழுத்துன்னு வருவாரு. ஒருத்தனை பயங்கரம் அந்த மெத்தட்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன் வந்து நம்மளோட ஒருத்தன் பெஸ்டா நம்ம பொண்ணை கேர் பண்றாங்க. ஒரு மொமெண்ட் அவங்களுக்கு உடையது இல்லை, அங்க அவங்க பிரேக் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ எனக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கட்டத்துல ரியலைஸ் ஆனோம், பிரேக் ஆனோம். அதுக்கான ஒரு மொமெண்ட் தான் அந்த பெட் வெட்டிங் சீன் மூலமா கிடைச்சது. ஏன்னா இப்படி ஒரு அப்பா காமிச்சா இந்த அப்பா அப்படியே விட்டுருக்கலாம், இந்த அப்பா திருந்தாத அப்பா தானே. ஆனா எல்லா அப்பா அப்படி கிடையாது. அவங்களுக்கு பொண்ணுக்கு ஒண்ணுன்னா அவங்க பிரேக் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பிரேக் பாயிண்ட் வந்து சிவா மூலியமா காமிப்போம். சிவாக்கு வந்து மித்ரா மேல அந்த அளவுக்கு லவ் வரதுக்கான ரீசன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்க? ஏன்னா சிவாவோட கெரியரே ஒரு 0ல இருந்து டோட்டலா மாறி அவன் இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான்ல, அதுக்கான ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் மித்ரா தான். ஸோ வந்து அவனோட சுய புத்தி எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஃபேக் ரிவ்யூஸ் கொடுத்தது அவர்தான். அதுக்கப்புறம் இந்த ஒரு வாய்ப்பு போய் இன்டீரியர் டிசைனர் போய் மீட் பண்ணி அது ஃபிளாப் தான் ஆகும். பட் இருந்தாலும் அவ தான் ட்ரை பண்ணிருப்பான். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஒரு ப்ராஜெக்ட் வேணா கூட சொல்லியிருப்பான். அந்த கபோர்ட் ப்ராஜெக்ட் கூட எஸ்கேப் இல்லாம அப்ப கூட இந்த பொண்ணு சொன்னாங்க. அதனாலதான் பெரிய ஒரு பாயிண்ட்டையும் அவனோட கெட்டப்ல இருந்து அவனோட எல்லாமே சேஞ்ச் பண்ணதே ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவன் அந்த பொண்ணுக்காக என்ன வேணா ஒருத்தன் எதுவுமே இல்லாத ஒருத்தன் எங்கேயோ இருக்கான். அது ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம். வந்து இங்க மித்ரா அவனுக்கு அமைஞ்சது. ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு லவ் ஃபீல் இருக்கும்போது ஆப்வியஸா அந்த பொண்ணு அதனாலதான் எண்டில் கூட மித்ரா இல்லாத போது கூட அவனுக்கு வந்து அந்த கெட்டப்ல தான் இருப்பான். ஏன்னா மித்ரா கொடுத்த லைஃப் அது. ஸோ அதனால அவன் ஏன் திரும்ப தாடி வச்சுன்னு சுத்தணும்? ஓப்பனிங்ல கூட இந்த பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கூட அவன் அடுத்த தாடி வச்சுதான் சுத்தி இருப்பான் சென்னையில. ஆனா இங்க ஒரு பொண்ணே இல்லை, ஆனா அவன் இன்னும் செம்ம ஸ்மார்ட்டா தான் இருப்பான். காரணம் என்னன்னா மித்ரா கொடுத்த லைஃப் இந்த லைஃப்லயே தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் நினைப்போம். இது பாக்குறப்போ கப்பிள் ஃப்ரெண்ட்லி இன்னும் பார்ட் 2 மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா ப்ரோ? இப்போதைக்கு பார்ட் 2க்கு ஸ்டோரி மாதிரி வேற ஒண்ணு இருக்கு. பட் இந்த கதை இந்த டெம்ப்ளேட்ல ஒரு ஸ்டோரி இருக்குன்றீங்களா? இந்த டெம்ப்ளேட்ல நான் சொல்றது என்னன்னா, இந்த சிவா கேரக்டர் வச்சு நம்ம நிறைய ஸ்டோரி ஹெல்ப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம். பட் இன்னும் ஐடியாஸ் எதுவுமே இல்லை பாக்குறப்போ. ஏன்னா வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, இன்னும் வாய்ப்புகள் இருக்கு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சொன்னாங்க, ஏன்னா இது அப்படியே அடுத்தது கொண்டு போகலாம் இந்த கேரக்டர் வச்சுன்னு. பட் இப்போ இன்னும் அதை பத்தி இன்னும் யோசிக்கல. லிவிங்ஸ்டன் சார் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா வந்து அவரை நம்ம நிறைய கேரக்டர்ஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரிக்டா, ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா, இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் பெக்யூலரா வைக்க காரணங்கள் என்ன ப்ரோ? கனெக்ட் ஆகுது, நல்லா இருக்கு. சோ நீங்க அது எப்படி ஃப்ரேம் பண்ணீங்க அந்த கேரக்டர்?
எனக்கு என்னன்னா ஒரு 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 ப்ராஜெக்ட் வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம டேக் இட் ஈஸியா ஒன்று எடுத்துப்போம்ல. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம எதிர்பாராத விஷயம் நடந்துட்டு இருக்கோம், அது நம்ம வேணாம் அப்படின்னு விட்டோம்னா அது மூலியமா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் ஏதோ ஒன்று நடக்கும், நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். பட் நம்ம அது ஏன் விட்டுறோம்னா ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ இந்த கபோர்டுங்கிற விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான். அந்த அவர் அவ்வளவு கேள்வி கேட்பாரு நோட்ல, கொட்டேஷன் அவரும் முன்னாடி நிறைய பேரை பார்த்திருப்பாரு. ஆனா இந்த கபோர்ட்னால அவனுக்கு ஒரு 200 300 தான் லாபம் வரப்போகுது. ஆனா இந்த பார்ட்னால அவர் ஃபியூச்சரே ஒரு மாறப்போகுது. லைஃப்ல எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு சின்ன மூமெண்ட் கிடைக்கும், அந்த சின்ன மூமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டா அது நம்மளோட ஃபியூச்சரை எங்கேயோ கொண்டு போகும். ஸோ அது மிஸ் பண்ற வேண்டாதான் மெயினா தோணுச்சு. ஸோ அதான் ப்ரோ, அந்த கேரக்டரைசேஷன்ஸ்லாம் நீங்க எப்படி எழுதுறீங்க? இவர் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் யோகி பாபுவோட கேரக்டரைசேஷன், பாக்குற மக்கள்ல இருந்து எடுக்கிற கேரக்டரைசேஷனா இல்ல நம்ம ஸ்டோரிக்காக இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க வந்து பண்ற கேரக்டரைசேஷன்? நாங்க பண்றது பாக்குற மக்கள் நிறைய பேர் தான், சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சிருதான். ஒரு சிலது வந்து நம்ம கற்பனை தான். இப்போ லிவிங்ஸ்டன் சார் எல்லாம் வந்து அந்த மொமெண்ட் தான். ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னால ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கணும், அதுக்கு நம்ம என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனா அது பயங்கர ஒரு ஹார்ட்ஃபுல்லான மொமெண்டா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணதுதான். இப்போ சிவா கேரக்டர்லாம் நிறைய பேர், இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜென்ரலா இருக்கும் சிவா கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பெக்யூலரா இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு இருக்கு. இவங்க அந்த சாட்டிஸ்ஃபைங் ஒர்க் சிவா அப்படின்னு இவங்க கமெண்ட் பண்றதாகட்டும், அந்த இது ரிவ்யூ போடுறதாகட்டும், ஸோ இதெல்லாமே எப்படி பிடிக்கிறீங்கன்றது தான் வந்து ஒரு எப்படி பிடிக்கலையோ இது வந்து எழுதும் போது ஒன்று தோணுச்சுதான். ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஒர்க் சிவா எழுதும் போது தோணுச்சு. இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் யோசிச்சோம், ஒரு கேரக்டர் வந்து டார்ச்சர் பண்ணினே இருக்கணும், நமக்கு பிடிக்க கூடாது, ஆனா நல்லவர் அவரு, அதனால ஒண்ணு நடக்கணும். ஸோ நம்ம நிறைய பேர் நம்மள பார்த்தா நிறைய முறைச்சிக்கினே இருப்பாங்க, ஆனா அவங்க முறைக்கிறது ரீசன் வேறதா இருக்கும். ஸோ அதனால ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி நடக்க போகுது நம்மளுக்கு லைஃப்லன்னு சொல்ற ஒரு விஷயம் தான். அந்த சாட்டிஸ்ஃபைங் விஷயம் எழுதும் போது தோணுதான். ஓகே, இப்போ அவர் வந்து சாட்டிஸ்ஃபைங் ஒர்க் சிவான்னு நீங்க எழுதுனா, இங்க டைப் பண்ணா அங்க அவங்க டெரேஸ்ல இருக்கணும். ஓகே, அந்த சீன் முதல் கொண்டு அவங்களுக்குள்ள அது ஒரு நடந்திருக்கணும், நடந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த இருக்கணும்ன்ற இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அது எழுதும் போது வந்ததுதான். அது ரைட்டிங்ல தான் வந்துச்சு. சூப்பர் ப்ரோ. நீங்க படத்தை ஓவராலா எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க ப்ரோ? 53 டேஸ் ஆச்சு. 50 டேஸ் ஆச்சு கம்ப்ளீட்டா எல்லாமே? கம்ப்ளீட்டா சென்னை, கேரளா எல்லாமே 50 டேஸ்ல நீங்க ஷூட் பண்ணீங்க. ஷூட் பண்றப்போ உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் சீன் இந்த படத்துல கப்பல் ஃப்ரெண்ட்லில இந்த ஒரு சீன் எப்பயுமே எனக்கு வந்து மை ஃபேவரட் அப்படின்னா நீங்க ஓன் பண்ணிக்கிற சீன். எனக்கு வந்து அந்த ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றாருல கருப்பட்டி காஃபி, அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது பாக்கெட் மணி கொடுப்பாரு. எனக்கு வந்து அது என்னமோ தெரியல, அது எழுதும் போதே பயங்கரம் அட்டாச்சாக இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஷூட் பண்ணும்போது ரொம்ப சிங்கிள் ஷாட்டா ஒரு ட்ராக்ல தான் ஷூட் பண்ணோம். அப்புறமா தான் நாங்கள் கட்டு நல்ல மித்ரா ரியாக்ஷன் வச்சோம். ஸோ அது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லான சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்பவுமே அதை சொல்லுவேன், எனக்கு அந்த சீன் எப்பவுமே பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் கனெக்ட் ஆகும். ஏன்னா சின்ன வயசுல அப்பாட்ட காசு வாங்கிட்டு இருப்போம், நம்மகிட்ட இல்லைனாலும் போய் அந்த காசு நம்ம கேட்டா கொடுப்பாங்க, ஆனா எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துவோம். அது அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் வந்து அந்த பட்டிங் இன்டீரியர் டிசைன், அந்த அந்த ஸ்மைல், பெயின்ஃபுல் ஸ்மைலோட சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பயங்கரம். அந்த சீன் எனக்கு வந்து ஹோல் ஹார்ட்டடா அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த உங்க லைஃப் ஸ்டோரிக்கு வரும். நீங்க எப்படி டைரக்ஷன்ஸ், மணிராஜ் சார் அசிஸ்டன்ட், எப்படி அந்த விஷயங்கள் நடந்துச்சு? நான் ஆக்சுவலி சினிமோட்டோகிராஃபர் ஆகணும் தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சினிமோட்டோகிராஃபி இல்லை, நம்ம ஒரு 2 படம் தான் என் லைஃப்ல சேஞ்ச் ஆச்சு. ஒரு மாதிரி நான் மகான்ல பொல்லாதவன். ஸோ இந்த நான் மகானால பொல்லாதவன் இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம டேரக்டர் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்தே லைட்டாக தோணுச்சு. இந்த படங்கள்லாம் ரொம்ப இன்ஸ்பைர்ட் ஆச்சு. ஓகே, ஏன்னா அதுலயும் அந்த கேரக்டர்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு பயங்கரமா அட்டாச் ஆகும். கார்த்தி சார் கேரக்டரும் நம்ம பர்சனலாக ஓன் பண்ணிப்போம், தனுஷ் சார் கேரக்டரும் நம்ம பர்சனலாக ஓன் பண்ணிப்போம். ஸோ அந்த படங்கள்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் படம் தான். நான் எந்த படமும் இல்லை, எனக்கு இந்த 2-3 படங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் டைரக்ஷன் தான். மணிராஜ் சார் கூட எத்தனை படங்கள் லாஸ்டா ஒர்க் பண்ணீங்க? இது நம்ம பசங்க டு கதகளி ஒர்க் பண்ணேன். அப்புறமா கடைக்கடி சிங்கமோட அந்த கேப்ல தான் நான் வந்தேன். இப்போ கூட நான் சார் கூட போயிட்டு தான் இருந்தேன், நேற்று கூட போயிட்டு தான் வந்தேன். அண்ட் பிரபாஸ் சார்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு பார்த்துட்டு. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அவங்க நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம், அவங்க படங்கள் பார்த்து ரசிச்சிருப்போம், அவங்க எல்லாம் நம்ம படத்தை கொண்டாடுறப்போ எப்படி இருக்கு? யாரே சொன்னாங்க அதை பத்தி? அப்படி எனக்கு நிறைய தெலுங்குல நிறைய கால்ஸ்லாம் வந்துச்சு. பிரபாஸ் சார் பர்டிகுலரா அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அவர் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் அவர் நோட் பண்ணி அந்த மீட்டிங் கேட்கும்போது எனக்கே அது ரொம்ப, ஆக்சுவலி நீங்க பார்த்தது அந்த ஒரு 40 minutes, அதுக்கு பின்னாடி ஆஃப் த கேமரா அவர் நிறைய டீட்டெயிலிங்கா பேசினாரு. ரொம்ப பிடிச்சது எனக்கு, இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பயங்கரமா எனக்கே இவ்வளோ நோட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற விஷயம் பயங்கரமா இருந்துச்சு. நான் இன்னும் ஒரு வாட்டி பார்ப்பேன் இந்த படத்தை, இன்னும் 2 வாட்டி பார்ப்பேன் அப்படின்னாரு. அதெல்லாம் பயங்கரமான ஒரு. தமிழ்ல யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ? தமிழ்ல நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நிறைய பேர், எனக்கு விக்ரம் பிரபு சார் நல்லா பேசினாரு, கால் பண்ணாரு. நிறைய பேர், வசந்த் ரவி சார் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு.
ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. அண்ட் டேரக்டர் சைட்ல இருந்து யார் யார் பேசினாங்க? நிறைய பேர், மடோன் அஸ்வின் ப்ரோ, மாவீரன் டைரக்டர், கார்த்திக் யோகி ப்ரோ அண்ட் ராம்குமார் ப்ரோ, பார்க்கிங் டைரக்டர், நிறைய பேர். என்ன சார்? லப்பர் பந்து டைரக்டர் அவரு, தமிழ் ப்ரோ, எல்லாமே அவங்க எல்லாருமே முன்னாடியே பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்துரு ப்ரோ, லோகேஷ் சார் கூட இருப்பாரு, முன்னாடியே பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எனக்கு. இப்போ பயங்கரமா சப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு பர்டிகுலரா சொல்ற விஷயம் எது ப்ரோ? எது நல்லா இருக்கு? என்ன சொல்றாங்க ஓவராலா? எல்லாத்தையும் சொல்றதுல இருந்து இந்த ஒரு விஷயம் எல்லாருமே காமனா சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்க? எல்லாரும் அந்த சீன், அந்த கபோர்ட் சீன், அது பயங்கரமான சூப்பரா இருந்துச்சுடா. அது அது ஹார்ட் வார்மிங், எல்லாருக்குமே அது குலண்டா பிடிச்ச சீன் தான் அது. இந்த மாதிரி அந்த கபோர்ட் சீன் மாதிரி உங்க லைஃப்ல சின்ன மொமெண்ட் எதுவும் நடந்திருக்கா ப்ரோ? இந்த ஒரு யூஸ்லெஸ்ஸா இருந்திருக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா அந்த மொமெண்ட்னால தான் வந்து உங்க லைஃபே மாறி இருக்குன்ற மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கு? ஹீரோ சாருக்கே நான் சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஹை தான் அமிச்சேன். அந்த மூமெண்ட் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சும்மா இன்ஸ்டால ஹாய் சும்மாலாம் இல்ல, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு கான்டாக்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே இருந்துச்சு. அவர் ஏதோ படம் போஸ்டர் போட்டிருந்தாரு. அந்த போஸ்டர் போகும்போது அப்புறமா ஹை சார் நல்லா இருக்கு, டக்குன்னு ரிப்ளை வந்துச்சு. அப்படி பேச தான் வந்துச்சு. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஓகே, அந்த சின்ன மூமெண்ட் தான் இங்க பெருசாச்சு. நைஸ் ப்ரோ. அவர் பேசி அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ல பேசி பிச் ஆகி நடந்த ஒரு மேஜிக் தான் வந்து கப்பிள் ஃப்ரெண்ட்லி. எஸ், சூப்பர் ப்ரோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் பார்த்து நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்க்குறோம். பார்த்துட்டு இன்னும் என்னென்ன இருக்கு, இன்னும் ஏதாச்சும் சொல்லப்படாத விஷயங்கள், இன்னும் நீங்க ஈஸ்டர் எக்கா வச்ச விஷயம் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ படத்துல? நீங்க ரொம்ப யோசிச்சு சின்ன நிறைய இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா. நீங்க எங்களுக்காக 2-3 சொல்லுங்க. என்ன? இல்ல, நான் அதான் அந்த ஸ்டார்ஸ் மேட்ரு சொன்னேன். அண்ட் அந்த மறக்கிற மேட்ரு இப்ப சொன்னேன். அந்த தண்ணி மோட்டர் போட்டது, அந்த இதெல்லாம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த சிலிண்டர், இன்டர் பிளாக்ல சிலிண்டர் எதுக்கு வச்சுன்னா அதுக்கு முன்னாடியே அந்த ஹுக்கு யாருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் முன்னாடியே வச்சிருவோம். ஸோ எல்லாமே இப்போ குட் பைன்னு அந்த பொண்ணு ஏன் எழுதிட்டு போயிட்டு கடைசியில வந்து அங்க முடிச்சிருக்கீங்க. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேண்ட் க்ளோஸ் அப் காமிக்கிறது எல்லாமே முன்னாடி பிளான் பண்ணது தான். சூப்பர் ப்ரோ. ஸோ இன்ட்ரெஸ்டிங். கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படம் பார்த்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். இந்த ஹாப்பினஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால தான் படம் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நீங்க நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும். அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்குமே இப்பவே வந்து நிறைய ப்ராசஸ் நிறைய இன்னும் முடிக்கல, கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் பார்க்கணும். சூப்பர் சூப்பர். உங்களுடைய ப்ராசஸ்ல எப்படி இருக்கும்? என்ன கதைகள் நிறைய வச்சிருக்கீங்களா? ஒன்லைன்ஸ்லாம் அந்த மாதிரி? ஒன்லைன்ஸ் தான் இருக்கும். எதுவுமே நம்ம இப்போ ஒன்லைன்ஸ் இருக்கும், சிலது கதையாவே ஃபார்ம் இருக்கும். ஸோ இன்னும் என்ன நெக்ஸ்ட் பண்ணுங்கிறதா பேசிட்டு இருக்கோம். இன்னும் எதுவுமே. எத்தனை கதைகள் ரெடியா பவுண்டோட இருக்கு? இல்லை, அவ்வளோதான் இல்லை. எதுவுமே எல்லாமே கதைகளாக தான் இருக்கு. இன்னும் பவுன்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. அப்படியே போயிட்டு இருக்கு ப்ராசஸ். உங்களுக்கு டைரக்ஷன்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்பயுமே வந்து இவரை நான் லுக்கப்டுவா இருப்பேன், இவர் பார்ப்பேன் அப்படின்னா? எனக்கு இப்போ வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹிந்தியில ஷூஜித் சர்க்கார் சார் இருக்காரு, அவர் என்ன ரொம்ப பிடிக்கும். பிங்க், விக்கிடணும், எனக்கு அவர்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன். சூப்பர் சூப்பர். வெற்றிமாறன் சார் படங்கள்ல உங்களுக்கு ஃபேவரட்டான படம் நீங்க பார்த்து உங்களுக்கு வந்து என்னப்பா இப்படி எடுத்திருக்காரு மனுஷன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி டீகோட் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்த ஒரு படம்னா என்னது? இப்போ வரைக்கும் எல்லா படமும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே பொல்லாத ஒன்று இருக்கும். பொல்லாதன்னு எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க ப்ரோ? நிறைய வாட்டி வைப்பேன். நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், கொஞ்சம் டைம் இருந்தாலும், எதா இருந்தாலும் நான் பொல்லாதன்னு தான் பார்ப்பேன். நான் மாற பார்ப்பேன். சூப்பர். இந்த 2 படங்களை நிறைய வாட்டி பார்த்து நிறைய படம் பார்ப்பேன். இது 2 ரொம்ப அட்டாச். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கணும். தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். கீப் ராக்கிங் பிரதர். தேங்க்யூ. இந்த வருஷம் நல்லா அமையணும். தேங்க்யூ ஸோ மச். கூப்பிட்டதுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ். நைஸ். ஹோப் யூ என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.